மீண்டுமாய் விசுவாச பிரயாணத்தில் இன்றிரவு இணைந்திருக்கிறோம். இன்னொரு படியை குறித்து கற்றுக்கொள்ளும்படியாய் மக்களை, யார் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இந்த பிரயாணத்திலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் தாமே இந்த இரவு உங்களை, யார் முதல் தடவையாய் ஒருவேளை இந்த இரவு விசுவாச பிரயாணத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலும் కర్తరుடைய మహిమ వెలిపడువதாக. మళ్ళీ ఒక్కసారి మనం ఈ రోజు ఇంకొక అడుగుని నేర్చుకోబోతున్నాం. ఎవరు ఈ యొక్క విశ్వాస ప్రయాణంలో అడిగేస్తున్నారో ప్రతిసారి ఒక్కొక్క నూతన కార్యములు మనం నేర్చుకుంటున్నాం. అది మాత్రం కాకుండా ఈ రోజు ఇంకొక బలమైన కార్యంని మనం నేర్చుకుంటాము, ఎలాగా మనం ఆయన యొద్దకు మారు మనసుతో తిరిగి రావడం అని. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று இரவு நாம் பீடத்துக்கு முன்பாக, மண்டபத்துக்கும் பீடத்துக்கும் நடுவே சற்று நேரத்திலே நம்மை தாழ்த்த போகும் தேவனுக்கு முன்பா. இரண்டால் இந்த ஜபத்தினுடைய முறை நாம் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்ட விதத்தில் நம்மை அவரை அணுக சொல்லுகிறார். அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்க. எனவே சற்று நேரத்திலே நாம் விசுவாச ஜபத்தில் இணைய போகிறோம். நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். అందువలనే మనల్ని శ్రద్ధపరుచుకుంటున్నాము. దేవుని యొక్క పీఠముకు ముందుగా ఉంది మనం ఆయన యొద్దకు మొరబెట్టబోతున్నాము. ఎలాగా మనం మొరబెట్టబోతున్నాము? దేవుడు ప్రతి కార్యములు మన కొరకు ఈ యొక్క నెరవేర్చను కార్యమును ఉపకార్యముగా మార్చేదానికి ఆయన మనకు దయచేయబోతున్నాడు. மக்களை, இன்று இரவு நாம் ஒரு விசேஷமான வார்த்தை குறித்து பேச போகிறோம். அதாவது தரிசனத்தை குறித்து, விஷன், தரிசனத்தை குறித்து நாம் இந்த அளவு பேச போகிறோம். அதாவது பாஸ்டர் வினோத் இந்த காரியம் பற்றி நாம் பார்க்கும்போது மிக முக்கியமாய் இந்த சாட்சி, அதாவது நம்ம கேட்க போற இந்த சாட்சி தரிசனத்தினுடைய விளக்கத்தை கண்டிப்பா அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர். ஏன்னா ஒரு சாட்சி வெளிப்படுத்தப்படும் போது அவருடைய முன்னும் பின்னும் வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்தி காட்டுறோம். காரணம், சரியான ஒரு இடத்துல தன்னை தேர்ந்தெடுக்கும் போது, தன்னை அர்ப்பணிக்கும் போது, இந்த ஒரு சாட்சியும் அவங்களுக்கு சரியான ஒரு தரிசனத்தை కండిపా యారు ఇప్పుడు పాకురాంలో அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ఈ రోజు ఇదే మనం నేర్చుకుంటున్నాము, సాక్ష్యం చూడబోతున్నాము. ఈ సాక్ష్యము ఎటువంటి దర్శనాల్ని తెరవబోతుంది, ఈ యొక్క వ్యక్తి జీవితం ఎలా మారింది, ఈ యొక్క దర్శనం ఏంటిది మనం ఈ రోజు చూడొద్దాం. விசேஷமாய் இந்த சாட்சி ஒரு வாலிபருடைய சாட்சி. சோ இப்போ எல்லா இளம் பெண்கள், இளம் ஆண்கள் யார் நீங்க இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, இந்த சாட்சியின் வாயிலாய் கண்டிப்பாய் தரிசனத்தினுடைய அத்தியாவசியத்தை தேவன் கண்டிப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ఈ రోజు మనం చూడబోయే సాక్ష్యం ఒక యువనస్తుడి సాక్ష్యం. ఈ రోజు యువకులు ఎన్ని మందులు తన జీవితంలో దర్శనం లేకుండా ఉన్నారు. కాబట్టి ఈ యొక్క యువకుడు ఎలాగా తన ఒక దర్శనాన్ని పొందుకున్నాడు, మార్పు చూశాడు, మనం చూద్దాం. அந்த நேரத்தில் ஐரோப்பாவில் நான் எதிர்கொண்டிருந்த கடினமான சூழ்நிலையும் அது போலத்தான் இருந்தது. அந்த குறிப்பிட்ட நாளில் நான் முழுமையாக குடித்துவிட்டு போதை நிலையில் இருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு கீழே விடுவதற்கு முன்பு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்துவிட்டு இருந்தன. நான் பிரேசிலில் உலகை கண்டறிய தொடங்கிய போதுதான் இது எல்லாம் ஆரம்பித்தது. எனக்கு திருமணமாகி ஏற்கனவே ஒரு இளம் மகளும் இருந்தாள். பலமுறை நான் பணியில் இருப்பதாக பொய் சொல்லி இருக்கிறேன். ஆனால் உண்மையில் நான் பணியில் இருக்கவில்லை. நான் பார்ட்டிக்கு சென்றிருந்தேன். இது ஏமாற்றுவதற்கும் பொய் சொல்வதற்கும் கூட வழிவகுத்தது. என் மனைவி அதை அறிந்த போது நான் அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டேன், மாற்றிக்கொள்வதாக சொன்னேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நான் அதில் மேலும் மேலும் மூழ்கி கொண்டே இருந்தேன். இறுதியில் என் திருமணத்தையே இழந்தேன். ஒரு கட்டத்தில் என் மனைவி, பார், நான் இனிமேல் இதை செய்ய முடியாது. இதுவரை சகித்து கொண்டேன், ஆனால் இனிமேல் முடியாது என்று சொன்னாள். நான் நினைத்தேன், இப்போது என்ன, இனிமேல் என் வாழ்க்கையை எப்படி நடத்தப் போகிறேன், என்ன வேலை செய்ய போகிறேன்? நான் உணவகத் தொழிலில் சேர்ந்தேன். நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக நினைத்தேன். ஏனெனில் அப்போது நான் மேலும் மேலும் வெளியே செல்லத் தொடங்கினேன். உணவகத்தில் என் சம்பளமும் உயர்ந்தது. என் சம்பளம் அதிகமாக இருந்ததால் எனக்கு பணம் இருந்தது. அதே சமயம் மேலும் பார்ட்டியில் கலந்து கொள்வது, மது மற்றும் போதைப் பொருட்களில் மேலும் இன்னும் ஆழமாக மூழ்குவதற்கான வழிகளும் எனக்கு இருந்தன. நான் அந்த உணவகத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்த போது ஐரோப்பாவில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் ஐரோப்பாவிற்கு சென்றடைந்ததும் இப்போது என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நினைத்தேன். நான் வேலை செய்யத் தொடங்கினேன். ஐரோப்பாவில் முதல் 3 வார இறுதிகளில் நான் வேலைக்கு முழுமையாக கவனம் செலுத்தினேன், ஒரு பார்ட்டிக்கு அழைப்பு வரும் வரை. அப்போதுதான் அந்த சுழற்சி மீண்டும் ஆரம்பமானது. விருந்துகள், போதைப் பொருள்கள், இப்போது இன்னும் கடுமையான போதைப் பொருள்கள், பெண்கள், வாழ்க்கை முழுவதும் வேலைக்கும் குடிப்பழக்கத்திற்கும் இடையிலான 24 மணி நேர தொடர் சுழற்சியாக மாறியது. வேலை, குடிப்பழக்கம், போதைப் பொருள் என என் வியர்வையிலே மதுவின் வாடை வீசும் அளவிற்கு சென்றது.
பிறகு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக இபிசா தீவுக்கு சென்று வேலை செய்வதற்கான ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு வந்தது. இபிசாவில் 24 மணி நேரமும் கொண்டாட்டங்கள் நிறைந்திருந்தன. அங்கே நான் இன்னும் பலவற்றை அனுபவித்தேன். நான் இதற்கு முன் பார்த்திராத சில போதைப் பொருட்கள் அங்கே இருந்ததால் போதைப் பொருள் உலகம் எப்படிப்பட்டது என்பதை நான் உண்மையாகவே தெரிந்து கொண்டேன். அங்கே உண்மையில் அந்த பக்கம் உண்மையிலேயே ஒரு சட்டமற்ற நிலம்தான். கொண்டாட்டங்களும் குழப்பமும். அந்த சூழ்நிலையில நானும் சிக்கிக்கொண்டேன். என் வாழ்க்கை அந்த தீவின் இயங்குமுறையில் சரியாக பொருந்திவிட்டது போல் இருந்தது. அதற்காகத்தான் நான் வாழ்ந்தேன். வேலை மற்றும் பார்ட்டிகள் மட்டுமே தான். என் பணமும் அதே சுழற்சியில் சுழன்று கொண்டிருந்தது. என் மனதில் அங்கே இருந்து அந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக நான் பெரியவன் என்று நினைத்தேன். ஆனால் நான் மேலும் மேலும் ஆழமாக இன்னும் அதிகமாக அதில் மூழ்கி கொண்டிருந்தேன். நான் சண்டைகளில் ஈடுபட ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் ஒரு சண்டையில் ஈடுபட்டேன். அப்போது நான் மிகவும் குடித்திருந்தேன். அதனால் எனக்கு எதுவும் உணரவில்லை. யாரோ ஒருவர் கண்ணாடி துண்டு, ஒரு வைன் கண்ணாடியால் என் மார்பில் குத்தினார். அந்த இரவு முழுவதும் அந்த சண்டையில் நான் இருந்தேன். சரி, அதுக்கப்புறத்து நான் அங்கிருந்து வெளியேறினேன். மறுநாள் காலையில் நான் கண் விழித்த போது என் உடல் முழுவதும் இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தேன். ப்ரூனோ தான் சிறந்தவன் என்று கருதினான். அது பணம், பார்ட்டிகள், சந்தோஷங்கள் மற்றும் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உணர்வு. ஆனால் அந்த கனவுலக வாழ்க்கை விரைவில் தன் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியது. நவம்பர் அந்த மீண்டும் துறைமுகத்திற்கு வந்தபோது எனக்கு நிறைய பணம் இருந்தது. அதனால எல்லாரையும் இந்த பாரில் சந்திக்க அழைத்தேன். மேலும் நான் துறைமுகத்திற்கு வரும்போதெல்லாம் குடிப்பது, கொண்டாட்டங்கள், போதைப் பொருள் போன்றவற்றுக்காகத்தான் வந்தேன். மேலும் என்னுடன் பழகிய அனைவரும் என்னிடம் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். நான் தான் பெரிய ஆள் என்பது போல என்னை கை காட்டினார்கள். ஆனால் இவையெல்லாம் வெறும் மாயைதான். அதன் பிறகு நான் முற்றிலும் சோர்வடைந்து போயிருந்தேன். ஒவ்வொரு முறையும் வீட்டிற்கு வரும்போது 5வது மாடியில் இருந்த என் அறையில் அமர்ந்து கொண்டு, இங்கிருந்து கீழே விழுந்தால் நான் இறந்து விடுவேனா அல்லது காயம் மட்டும் ஏற்படுமா என்று யோசித்து கொண்டே இருப்பேன். அந்த நிலையிலிருந்து மீண்டு மறுநாள் காலையில் எழுந்து மேலும் மதுபானங்களை வாங்கி அடுத்த நாள் இரவுக்கான பார்ட்டிகளுக்கு திட்டமிடுவேன். அந்த நேரத்தில் நான் இபிசாவிலிருந்து பணத்துடன் தான் திரும்பி வந்திருந்தேன். நான் அதை செலவழிக்க ஆரம்பித்தேன். என் பணத்தை பார்த்து, ஓ, இதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொள்வேன். நான் எப்போதும் குடித்து கொண்டிருந்ததால் தொடர்ந்து குழப்பத்தில் இருந்தேன். பிறகு ஒரு நாள் இரவு என் போனை எடுத்த போது அது என் கையிலிருந்து நழுவி விட்டது. அது தவறி விழுந்ததும் முற்றிலும் உடைந்து விட்டது. என் முழு வாழ்க்கையும், வேலை தொடர்புகளும், குடும்பத்திலிருந்தும் வந்த தொடர்புகளும் எல்லாம் அந்த போனில் இருந்தது என்பதை எனக்கு புரியவில்லை. என் குடும்பம் என்னை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. நான் அப்படியே அது எவ்வளவு தீவிரமானது என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. பிறகு அது எனக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்தது. அவர்கள் என்னை வேலைக்காக எப்படி அழைப்பார்கள்? என்னிடம் போன் இல்லை என்றால் பணம் கேட்க என் குடும்பத்தை எப்படி அழைப்பேன்? ஏனெனில் எனக்கு நினைவில் இருந்தது எல்லாம் குடிக்க வேண்டும் என்பதே. என்னிடம் போன் இல்லை என்றும் அவர்களின் எண்ணுகளை மனப்பாடாக தெரியாமலும் இருந்தால் என் குடும்பத்திடம் பணம் கேட்க நான் எப்படி போகப் போகிறேன்? பிறகு எனக்கு பதட்டம் வந்தது. நாட்கள் ஓடின. 1, 2, 3, 4, 5 என்று. ஐரோப்பாவில் அந்த வீட்டு வாடகை கட்ட வேண்டிய நாள் வந்தது. வாடகை கட்ட எனக்கு பணம் இல்லை. நான் வெளியேற்றப்பட வேண்டிய நாள் வந்தது. நான் தெருவில் நிற்க நேர்ந்தது. பார்ட்டியில் என்னுடன் இருந்தவர்கள் அனைவரும் என்னை கைவிட்டனர். அந்த நாட்களில் உண்மையில் அது பார்ட்டிகளும் என் பணமும் பற்றித்தான் என்பதை நான் உணர்ந்தேன். அது மிகவும் வலியை தந்தது. அதை சொல்வது கூட கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது, இல்லையா? நான் நன்றாக சம்பாதிக்கும் சமையல்காரராக இருந்தேன். விரும்பும் போதும் சாப்பாடு கிடைத்தது. ஆனால் இறுதியில் வீடில்லாமல் தெருவில் வாழ்ந்து பசியோடு இருந்தேன். அந்த ஒரு மாதத்தில் நான் தெருவில் இருந்தபோது 2 முறை மட்டுமே குளிக்க முடிந்தது. ஒரு போனை கடன் வாங்கி சிம் கார்டு போட்டேன். சமூக ஊடகங்களில் என் சகோதரியை தொடர்பு கொண்டு என் குடும்பத்துடன் மீண்டும் இணைய முயற்சித்தேன். இந்த வீடியோ இங்கே நான் ஏற்கனவே எந்த வழியும் இல்லாமல் இருந்தபோது, அந்த நினைவுகள் எல்லாம் என் மனதில் ஒளிர்ந்து கொண்டிருந்த போது பதிவு செய்யப்பட்டது. ஐரோப்பாவில் நான் அனுபவித்த அனைத்தும், அந்த தருணத்தில் நான் இருந்த இடமும், நான் தேவனை அறிந்தே வளர்க்கப்பட்டேன். ஆனால் என் கவனக்குறைவு மற்றும் தேவனை விட்டு விலகி அவரை மாற்றியதால் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். நான் என் குடும்பத்தை இழந்தேன். மகள், தாய், மனைவி என அனைவரையும் இழந்தேன். என் கர்வத்தால் என்னை சுற்றியிருந்த எல்லோரையும் இழந்துவிட்டேன். அப்போதுதான் என் நிலைமையை பற்றி என் குடும்பத்தினரிடம் மனம் திறந்து பேச முடிவு செய்தேன். மறுநாள் காலையில் என் சகோதரி எனக்கு ஃபோன் செய்தாள்.
நான் அவளுக்கு அந்த வீடியோவை அனுப்பிய பிறகு அவள் என்னை அழைத்து என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டாள். அதனால் நான் அவளிடம் பேசினேன். பிறகு அவள் என்னிடம், பார், நாம் வணங்கும் தேவனை பற்றி உங்களுக்கு தெரியும். நீ யுனிவர்சல் ஆலயத்தில் வளர்ந்தவன். எனவே உனக்கு எங்கே செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் என்று சொன்னாள். அவள் சொன்னாள், உன்னால் மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீ அதை உண்மையாக விரும்பினால் மட்டுமே இதை செய். அருகிலுள்ள யுனிவர்சல் ஆலயத்திற்கு போய் உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பி. அப்போதுதான் எனக்கு உணர்வு வந்தது. பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. நான் போர்ட்டோவில் சர்ச்சை தேடினேன். அங்கு என்னை வரவேற்றவர் பிஷப் ஆடியவன். நான் அவரிடம் என் வாழ்க்கை அனுபவங்களை சொன்னேன். அவர், அப்படியா, ஒரு விஷயம் சொல்லவா என்றார். நான், சொல்லுங்க பிஷப் என்றேன். அவர், என் மகன் வயதில்தான் நீயும் இருக்கிறாய், அதனால் ஒரு தந்தையாக பேசுகிறேன் என்றார். அவர் என்னிடம், முட்டாள்தனமாக இருப்பதை நிறுத்து. நீ உன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்கிறாய். அர்ப்பணி தேவனிடம் உன்னை ஒப்படைத்துவிடு. விழித்துக்கொள் என்று சொன்னார். நான், இங்கே வா, சரி செய்யலாம், யாராவது வேலை தருவார்களா என்று பார்ப்போம் என அவர் உதவுவார் என்று எதிர்பார்த்தேன். நான் உணவு, வேலை, தங்குவதற்கு ஓரிடம் ஆகியவற்றை தேடி தேவனை தேடிச் சென்றேன். ஆனால் பிஷப் கடிந்து கொண்டார் மற்றும் அவர் என்னிடத்தில் சொன்னார், நான் என்னை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று. அப்போதுதான் என் வாழ்க்கையில் திருப்புமுனை தொடங்கியது. அந்த அழைப்பு வரும் வரை என் சகோதரி சொன்னாள், பார், இன்னொரு டிக்கெட் வாங்க முடிந்து விட்டது. பிறகு அடுத்த நாள் நான் விமானத்தை பிடித்து பிரேசிலுக்கு திரும்பிச் சென்றேன். பிறகு அப்பம் பிட்கும் நாள் இறுதியாக வந்தது. பிஷப் மாசடோ நடத்திய கூட்டம் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நாளில் நடந்தது. பிஷப் மாசடோ பிரசங்கிக்கத் தொடங்கினார். தம் பிரசங்கத்தில் நம் ஆத்துமாவை பாதுகாப்பது குறித்தும் மாம்சத்தின் ஆசைகளுக்கு அடிபணியாமல் இருப்பது குறித்தும் அவர் அதிகம் பேசினார். நான் என் சொந்த பலத்தால் ஆவிக்குரிய உலகத்தை எதிர்த்து போராட முயன்றால் என்னால் வெற்றி பெற முடியாது என்றும் கூறினார். அப்போது உடல் ரீதியாக நான் கோழையாக இருப்பதை உணர்ந்தேன். குடித்தால் சரியாகிவிடும் என நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் என் மாம்சத்திற்கு எதிராகவும் அதன் இச்சைகளுக்கு எதிராகவும் உண்மையாகவே போராடப் போகிறேன். எனக்கு நானே கோழையாக இருக்கப் போகிறேன். அதை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது என்பதால் நான் போராடாமல் என் கைகளை உயர்த்தி, தேவனே, என் கையை பிடியுங்கள் என்றேன். கூட்டத்தில் கைகளை கூப்பி, நான் ஒரு குழந்தை போல, என்னை தனியாக விட்டால் வழி தவறி விடுவேன், என்னை வழி நடத்துங்கள் என வேண்டினேன். இப்படி தேவனிடம் என்னை முழுமையாக ஒப்படைத்தேன். நான் என்னை மிகவும் தாழ்த்தி கொண்டேன். நான் என்னையே பார்த்து, ஆனால் நான் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதை மேற்கொள்வதற்கான வலிமை எனக்கு இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு நிரந்தர வலிமை தேவைப்படும். அந்த நிரந்தர வலிமை பரிசுத்த ஆவியானவராக இருப்பார் என்று சொல்லிக்கொண்டேன். பின்பு நான் ஜெபித்து பெலனையும் பரிசுத்த ஆவியையும் வேண்டினேன். இஸ்ரேல் சிறப்பு நிகழ்ச்சி வரும் வரை நான் என்ன செய்வதென்று தெரியாமல் என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். என் வாழ்வில் ஒரு உண்மையான மாற்றத்தை வேண்டி நான் பலிபீடத்திற்கு சென்று தேவனிடம் வேண்டினேன். இதோ என் எல்லாமும் என் வாழ்க்கை அழிந்ததால் எனக்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் தேவனிடம் ஒப்படைத்து அவர் விருப்பப்படி நடக்க வேண்டினேன். ஒரு செவ்வாய்க்கிழமை காலை நான் எழுந்தபோது முழங்காலிட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். அன்று நான் தரையில் படுத்துக்கொண்டேன் என்று எனக்கு நினைவிருக்கிறது. நான் என் அறையின் தரையில் படுத்துக்கொண்டு தேவனிடம் ஜெபித்தேன். என் தேவனே, இதுவரை நீ எனக்கு எப்போதும் உதவி இருக்கிறாய். நான் செய்வதெல்லாம் உனக்கு இன்னும் நெருக்கமாக இருப்பதற்காகத்தான். அதனால் தயவு செய்து எனக்கு உதவு. எல்லாம் முடிந்து விட்டது போல் இருக்கிறது. என் பலம் போய்விட்டது. இப்போது நீ அருகில் இல்லாமல் நான் என் அறையை விட்டு வெளியே சென்றால் நாளை மீண்டும் ஏதேனும் முட்டாள்தனமான காரியத்தை செய்து விடுவேனோ என்று தோன்றுகிறது. அதை நான் விரும்பவில்லை. அதனால் தயவு செய்து என்னுடன் இரு, என் வாழ்க்கைக்குள் வா. நான் அங்கே தரையில் சாய்ந்து படுத்திருந்தேன். அந்த தருணத்தில் ஒரு உறுதி எனக்குள் உண்டாயிற்று. என் மகனே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த கணத்திலிருந்து என் தேவன் என்னுடன் இருக்கிறார் என்பதில் எனக்கு உறுதி வந்துவிட்டது. நான் சிரிக்க ஆரம்பித்தேன். நான் முழங்காலிட்டு சிரித்தபடி ஜன்னல் வழி தெருவை பார்த்தேன். இருண்ட மேகங்கள் விலகி இப்போது சூரியன் பிரகாசமாக இருப்பதை பார்த்து, என் பிதாவே, நன்றி என்றேன். அவரை உடன் வைத்திருப்பது திருப்தியாகவும் அதிசயமாகவும் உள்ளது. இன்று நான் இறந்தாலும் எனக்கு லாபமே. பரிசுத்த ஆவியானவரால் நான் ஞான ஸ்நானம் பெற்று மனமாற்றம் அடைந்த அதே சமயத்தில், அதே நேரத்தில் அவர் என் மனைவியையும் வடிவமைத்துக் கொண்டிருந்தார்.
ஒரு காலத்தில் என் காரணமாக நாங்கள் இருவரும் எங்கள் திருமணத்தை இழந்துவிட்டோம். அவள் மனம் மாறி ஞானஸ்நானம் பெற்றாள். நானும் என் ஞானஸ்நானம் பெற்றேன். பின்னர் நாங்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். நாங்கள் காதலித்தோம், திருமண விழாவுக்காக காத்திருந்தோம், திருமணம் செய்து கொண்டோம். அதுவரை நாங்கள் அப்படி செய்ததே இல்லை. நாங்கள் திருமண மேடையில் திருமணம் செய்து கொண்டோம். அதன் பிறகு தேவன் என் வாழ்வில் மேலும் மேலும் புதியவற்றை சேர்த்து கொண்டே இருந்தார். இதுதான் என் குடும்பம். நான் பாழாக்கிய ஒன்றை தேவன் எனக்காக மீண்டும் கட்டி எழுப்பி தமது வழியிலும் தமது நேரத்திலும் மீட்டெடுத்தார். என் திருமணம் இங்கே, நான் மற்றும் என் குடும்பம். தேவன் எனக்கு என் தொழிலையும் அதைவிட பெரிய ஒன்றையும் அளித்தார். இன்று என்னிடம் உள்ள எதுவும் 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 அதற்கு ஒப்பாக முடியாது. அது பரிசுத்த ஆவி, அதாவது அவர் என்னுடன் இருப்பது. எந்த அளவு தரிசனத்தினுடைய அத்தியாவசியம் இந்த சாட்சியில மிக தெளிவாய் நமக்கு தெரிகிறது பாஸ் வினோத். அதாவது யோவேல் புஸ்தகத்துல இதை குறித்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே 28வது வசனம், அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். விசேஷமா இல்ல, கவனிக்க வேண்டிய வார்த்தை, உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். அதாவது கர்த்தர் சொல்றார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அதாவது இந்த இடத்துல நம்ம கேட்ட இந்த வாலிபருடைய சாட்சி, நல்ல திறமைசாலி, நல்ல பலசாலி, சரீர ரீதியாய் பல விதமான வேலைகளில் அவர் கை தேர்ந்தவராக இருந்தார். பல பொறுப்புகளுக்கு தன்னை நடத்தி செல்லக்கூடிய ஒருத்தர். ஆனால் எந்த அளவு அவருக்கு அந்த தரிசனம் இல்லாதனால அவருடைய வருமானம், அவருடைய சம்பாத்தியம், அவர் வாழ்க்கையை தானே கெடுத்துக் கொள்ள வழி ஏற்படுத்தியது இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர். ஏன்னா தன் வாழ்க்கை கெடுத்துட்டது மட்டும் இல்லாம வீதிக்கு, அதாவது ரோடுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டார். காரணம், அந்த ஒரு தரிசனத்தை இழந்தது போல. அதாவது இங்க ஒரு வார்த்தையானது கூட இருக்கு, தொலைந்து போன குமாரன். எப்படி எல்லாத்தையும் தொலைந்து போய் திரும்ப போகணும் அந்த எண்ணத்துக்கு வந்தாரோ, அதே போலதான் எப்போ திரும்ப வந்தாரோ, అதாவது తనుடைய మనం తిరుంబదలోడ కண்டிపా దేవుని ఒక మాటத்தை ఏర్పడుతున్నారు. ఈ రోజు ఈ యొక్క సాక్ష్యం మనం చూడబోతున్నాం. ఎందుకు ఈ సాక్ష్యం? దేవుడు ఈ సాక్ష్యంలో సరైన విషయం మనకు తెలిపిస్తున్నారు. అన్ని ఉన్ని దర్శనాలు ఉన్నాయి. ఇక్కడ వాక్యం చెప్పిన ప్రకారం యోవేల్ 2వ అధ్యాయంలో 28వ వచనం, దేహమైన ప్రతి ఒక్కరి మీదగా నా ఆత్మను నింపుతున్నాను. కుమారుడు కుమార్తెలు వాళ్ళు ప్రవచనములు చెప్తారు, యవనస్తులు వాళ్ళు దర్శనాల్ని చూస్తారనే వాక్యం చెప్పబడింది. అయితే ఈ యొక్క యవనస్తుడు తన దర్శనాన్ని కోల్పోయి ఉన్నాడు. అటువంటి కోల్పోయిన వ్యక్తి ఎలాగ దర్శనాన్ని పొందుకున్నాడు? ఈ రోజు మనం ఈ సాక్షిలో చూస్తున్నాము. அதாவது தரிசனம், இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கண் தெரியாத ஒருத்தர், இது கண்டிப்பா இது சரியாய் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாலிபருடைய வாழ்க்கை. அதாவது அவர் கண்களை இழந்தது போலதான் இருந்தார். வருமானம் சேர சேர இன்னும் அவர் வாழ்க்கை அழிவை நோக்கி செல்கிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், பாச நான் சம்பாதிக்கிறது தவறா, நான் படிப்பது தவறா, அல்லது பல விஷயங்களை கற்றுக்கொள்வது தவறா? இல்லை. உங்களுடைய அறிவை நீங்கள் சேகரித்துக் கொள்வதோ, அறிவை வளர்த்துக் கொள்வதோ, காரியங்களை கற்றுக்கொள்வதோ, கடின உழைப்பதோ தவறு இல்லை மக்களே. ஆனால் தேவனுடைய ஆவி இல்லாத தருணம், நீங்கள் தனியாய் விடப்பட்ட ஒருத்தர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீமை நிறைந்த உலகத்துல கெட்ட சகவாசத்தினால் அவர் ஈர்க்கப்பட்டார், கெட்ட பழக்கத்தினால விழத்தள்ளப்பட்டார், அல்லது மீள முடியவில்லை. அந்த நேரம் அவருடைய பணமோ, அவருடைய சரீர பலமோ, அவருடைய திறமையோ, அவருடைய புத்தி கூர்மையோ அவரை காப்பாற்ற முடியவில்லை. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், திறமைசாலியா இருந்தாலும், அறிவாளியா இருந்தாலும், அசுத்தத்திலிருந்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள வேண்டுமானால், குறிப்பாய் மனுஷனிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய தீமை நான் சொல்ல வேண்டுமானால் இருதயம் இல்லையா? வசனம் சொல்றது, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? இப்ப இருதயத்தினுடைய அந்த உணர்ச்சி நம்முடைய புத்தியை மழுங்க செய்கிறது. எத்தனை பேர் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறாங்க யோசிக்காமல்? நல்ல அறிவாளிகள், திறமைசாலிகள், வயது முதிர்ந்தவர்கள், அதாவது உலக அனுபவம் உள்ளவர்கள், பலசாலிகள், வாலிபரை பற்றி பேசும்போது, இளம் பெண்களை பற்றி பேசும்போது கண்கூடாய் தெரிகிறது அது தவறான ஒரு தீர்மானம், தவறான ஒரு சேர்க்கை, தவறான ஒரு பழக்கம், தவறான ஒரு இடம். கண்களுக்கு தெரிந்தும் ஏன் அவங்க அந்த பாதையை நோக்கி போறாங்க? இன்னொரு கண்கள் குருடானதை போல, ஏன் உணர்ச்சி புத்தியை மீறி வேலை செய்யுது இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர். ஏன்னா அவர் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை. காரணம், தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் தன்னுடைய வேலையும் எல்லாத்தையும் இழந்தார். காரணம், அந்த உணர்ச்சி பார்வையை மறைத்தது. அந்த போதை, அந்த குடிப்பழக்கம் அவருடைய எண்ணங்களை மழுங்க செய்தது. இன்னும் தூரமாயிட்டார் குடும்பத்துக்கு.
பிரேசில்ல இருக்கும்போது சரி, యూరోపా పోగుம்போதும் సరే, வாழ்க்கை இன்னும் మోసమాయిடுச்சு. ఈ రోజు ఇదే మనం నేర్చుకుంటున్నాం. ఎందుకంటే ప్రతి ఒక్కరు తన జీవితంలో చేయాలనుకుంటున్నారు. మీరు చదివేది తప్పు కాదని చెప్పట్లేదు, మీ భవిష్యత్తు బాగుండాలి అని మీరు పోరాడేది తప్పు కాదంటట్లేదు. అయితే మీ యొక్క దర్శనాలు మీ యొక్క సొంత బలముతో మీరు పోతున్నప్పుడు ఎలాగా మీరు అన్ని దాంట్లో నిరంతరంగా మీరు ఉండగలుగుతారు? ఖచ్చితంగా ఉండలేరు. ఈ రోజు ఈ సాక్ష్యంలో చూసిన ప్రకారం ఎన్ని సమయంలో మీ యొక్క సమస్యలతో మీరు ముగింపు మీరు మీ జీవితం చూసుకుంటున్నారు. ఈ రోజు మీరు ఎటువంటి పరిస్థితితో ఉన్నా సరే, ఈ రోజు మీరు పొందుకున్న ఈ ఒక మాట మూలముగా ఈ యొక్క యువనస్తుడు దర్శనంని చూస్తాడు. ఇంకా చెప్పాలంటే మన వాక్యంలో చూస్తున్న ప్రకారం హృదయం ఆయన కళ్ళని గుడ్డిగా మారుస్తుంది. నాకు అన్ని తెలుసు అనే ఒక పదం ఆయన జీవితంని ఇంకా లోకంలో ముంచేస్తుంది. అన్నిటిని కోల్పోతున్నారు. ఒకవేళ మీరు అలా ఉంటే, ఒకవేళ మీ పరిస్థితి అలాగా ఉంటే, గుడ్డివాడిగా మారుంటే, ఈ రోజు దేవుడు ఈ దర్శనాలను మీకు చూపించాలని కోరుకుంటున్నాడు. பிரஜிலாரா, மிக தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். வாலிபர்களை, இளம் பெண்களை, பெற்றோர்களை, யார் நீங்க இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கீங்களோ, உங்களுடைய இருதயத்தினுடைய உணர்ச்சி உங்கள் கண்களை மறைக்க கூடாது என்றால், நீங்கள் தவறான முடிவுகளுக்கு செல்லக்கூடாது என்றால், நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்னால முடியல, நான் பலவீனமா இருக்கிறேன், எனவேதான் சீயோன் பர்வதம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா யூனிவர்சல் ஆலயத்தில் நீங்கள் பார்க்கிற பீடம், இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி, இந்த விண்ணப்பம் உங்களுக்கான வாய்ப்பு. மக்கள், பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் செய்யலாம். யார் நீங்கள் உங்க பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பாக்குறீங்க, தரிசனம் இல்லாத ஒருவராய், அது போல வாலிபர்கள், இளம் பெண்கள், யார் உங்க உணர்ச்சி உங்களுடைய கண்களை மறைத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் உங்களால் மீள முடியவில்லை, மீண்டு வர முடியவில்லை, அந்த பழைய இருதயத்தை இந்த நிகழ்ச்சியில நீங்க பீடத்துல வைத்தால் கர்த்தர் அவர் ஆவியை ஊற்றுவார். நீங்கள் தரிசனங்களை காண்பீர்கள், உங்கள் பார்வை திறக்கப்படும், உணர்ச்சியை மீறி நீங்கள் சரியான முடிவெடுக்கக்கூடிய பலன் பரிசுத்தாவி கொடுப்பார். உங்கள் தியாகத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில இருக்கிறவர்கள் பீடத்தில் ஏற போகிறோம். யார் செய்ய தீர்மானிக்கிறீர்களோ, நாளை வியாழன் வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள யூனிவர்சல் ஆலயத்துக்கு செல்லுங்கள். உங்களுக்கான விண்ணப்பத்தை எடுக்கும்படி உங்களுடைய இருதயத்தை பீடத்தில் வைத்து కర్తరుடைய ఆవిனால் நீங்கள் దర్శనத்தை పెట్టుకొల్లుమడియా. అందువల్లనే మనం ఈ యొక్క కార్యంలో మనం సిద్ధపరచబోతున్నాం. ఎలాగా మీరు ఎవరు ఒక యువనస్తులుగా ఉండి మీ యొక్క దర్శనాన్ని కోల్పోయి ఉన్నారు, మీ యొక్క దర్శనాన్ని పొందుకునే ఒక అవకాశం వచ్చినది. ఒకవేళ మీ కుమారుడు కుమార్తె కొరకు వాళ్ళ దర్శనం లేకుండా ఉన్నారని మీరు అనుకుంటున్నారంటే, వాళ్ళ కొరకు మీరు ఏం చేయాలనుకుంటున్నారంటే, ఇదో దేవుని యొక్క బలిపీఠం సియోన్ మనం పర్వతముగా భావించి ఆయన యుద్ధకు రాబోతున్నాము. ఆయన యుద్ధకు వచ్చేటప్పుడు ఖచ్చితంగా జవాబు మీరు పొందుకుంటారు. యవనస్తులారా, మీరు జవాబు పొందుకుంటారు. దేవుడు ఈ యొక్క గొప్ప మార్పు మీ జీవితంకి ఇయ్యాలనుకుంటున్నారు. ఎవరు కళ్ళు గుడ్డిగా మారున్నాయో, దేవుడు ఆత్మపూర్వకంగా మీ కళ్ళు తెరవాలనుకుంటున్నారు. ప్రత్యేకంగా మీరు మిమ్మల్ని సమర్పించేదానికి ఈ యొక్క విన్నపం మీరు ఇంకా పొందుకోలేదంటే, మన ఆలయంలో యూనివర్సల్ మందిరంలో వెళ్ళి మీరు పొందుకోవచ్చు. రేపు లేకపోతే శుక్రవారంలో మిమ్మల్ని దేవునితో సమర్పించండి. ఖచ్చితంగా ఈ సమయం దేవుడి జవాబుని మీరు పొందుకుంటారు. అది మాత్రం కాకుండా దేవుని గొప్ప కార్యం మీ జీవితంలో పొందుకుంటారు. நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். இந்த நேரம் ஜபத்தின் மூலமாய் நம்மை தாழ்த்தலாம். ఈ సమయం మనం దేవుని యొద్దకు వినయమతో మనం వెళ్దాం. ప్రభు, ఈ రోజు మళ్ళీ ఇంకొకసారిగా నీ యొక్క పీఠం ముందుగా ఉండి కోరుకుంటున్నాము. ఎవరు యువనస్తులు దర్శనాన్ని కోల్పోయి ఉన్నారు, ఇదో తన ఒక దర్శనం, పని, వ్యాపారం, ఇదో పెళ్లి చేసుకోవాలి, ఇది అది అని చెప్పి తన జీవితాన్ని, భవిష్యత్తుని సర్వనాశనం చేసుకుంటున్నారు. ఏ తల్లి, ఏ ఒక తండ్రి తన కొడుకు జీవితం బాగుండాలి అని ఒక తండ్రి తల్లి కోరుకుంటున్నారు. ఇదో ఈ ప్రత్యేక కార్యంలో నీ పీఠం మీదగా వచ్చేదానికి అవకాశం నేను ఇస్తున్నావు తండ్రి. తన కళ్ళారుగా తన బిడ్డలు నాశనం అంటే ఇదో ఈ తల్లిదండ్రులు చూస్తున్నారు. ఈ పరిస్థితిని మార్చే ఒక మార్గం నేను ఎదుగుతున్నాను. ఇంకా ఎవరు నీ పీఠం మీదగా ఎక్కలేదు, ఇదో రేపు ఎల్లుండో వెళ్ళి తన త్యాగాన్ని 12వ తారీఖు సమర్పించే వారుగా వాళ్ళని మార్చి జవాబుని ఇప్పించి దేవుడా దర్శనం పొందిన ఒక యువనస్తులుగా నువ్వు మార్చమని అడుగుతున్నాను యేసు నామములో. ஆமென். தேவனே, இந்த நேரம்
ஒவ்வொரு வாலிபர் இளம் பெண்களுடைய வாழ்க்கையை நாங்களும் பிரசனத்திலே கொண்டு வருகிறோம். விசேஷமாய் நன்றாய் படித்திருக்கிற இவர், பல திறமைகள் உள்ள இவர், ஆனால் ஒரு கெட்ட பழக்கத்தினால் தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தவறான ஒரு சகவாசத்தினால் தன் வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாத முடிவுகளையும் சேரக்கூடாத சேர்க்கையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் இனி வாழ்வதிலே பிரயோஜனம் இல்லை என்று கூட இவர் யோசித்திருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த இளம் பெண்ணை இந்த நேரத்திலே தொடும், இந்த இளம் ஆணை இந்த நேரத்திலே தொடும், அல்லது அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிற பெற்றோர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, தன் கண் முன்னே தன்னுடைய மகன் மகள் தவறான தீர்மானம் எடுப்பதை தடுக்க முடியாமல், அதிலிருந்து அவர்களை மீட்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிற இந்த தாய்மார்கள், தந்தையர்கள், இந்த தன்னுடைய பலன், தன்னுடைய அறிவு, தன்னுடைய யோசனை, தன்னுடைய வாழ்க்கையிலே சரியான பாதையிலே கொண்டு செல்ல முடியவில்லை என்பதை பார்க்க கூட யோசிக்க கூட முடியாது இருக்கிற நிலைமையில் உள்ள இந்த இளைஞர்கள், இந்த சமயம் நாங்கள் அவர்களை உங்களுடைய பிரசனத்திலே கொண்டு வருகிறோம். இங்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த புகைப்படத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் இளம் பெண்களை நாங்கள் உங்களுடைய பிரசனத்திலே ஒப்படைக்கிறோம். தேவனே, எங்கெங்கெல்லாம் யார் பீடத்தில் ஏற்கனவே ஏறி விண்ணப்பத்தை எடுத்து தன் தியாகத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், சீயோன் பர்வதத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏறும்படி தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது யார் ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இந்த ஜபத்தின் வாயிலாய் பீடத்தை நோக்கி வரக்கூடிய தன் விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வை திறக்கப்படுவதாய், உணர்ச்சியினால் அவர்கள் பார்வை மூடப்பட்டிருந்தால், அவர்களுடைய மனதை அசுத்தம் உலகத்தின் அதிபதி குருடாக்கி கொண்டிருந்தால், நீர் வந்து அவர்கள் கண்களை திறப்பீராய், ஆவியை ஊற்றுவதன் மூலமாய் அவர்கள் தரிசனங்களை காணும்படி சரியான பாதையை, சரியான தீர்மானத்தை, சரியான வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த ஜபத்தின் மூலமாய் இதைதான் ஒவ்வொருத்தர் மீதும், விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். யாரெல்லாம் இந்த நேரம் தன்னை தாழ்த்துகிறார்களோ, உங்களுடைய வழிகாட்டுதலை கேட்கிறார்களோ, தன்னை ரட்சிக்கும்படியாக கேட்கிறார்களோ, ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கி அவர்கள் இந்த இடத்திலே ரட்சிப்பை, உம்முடைய விடுதலையை, உம்முடைய ஊற்றுதலை கண்டடையும்படியாய் செய்யும். இந்த ஜபத்தின் மூலமாய் உங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாய் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் மற்றும் மகிமைக்காய் நீங்கள் விசுவாசித்தால் சொல்லுங்கள். ஆமென். எல்லாமே உங்களுக்காய் சொல்லப்பட்டது. மக்களை, இந்த நேரம் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிறு பரிசுத்த சபை கூடக்கூடிய நேரம். எனவே உபவாசத்தில், ஜபத்தில் உங்களை தாழ்த்துங்கள், தேவனிடத்தில் அழுது முறையிடுங்கள், உங்கள் தியாகத்திலே உறுதியாருங்க, பின்னோக்கி செல்ல வேண்டாம், எந்த சூழ்நிலைக்காய் வலது இடதுபுறம் சாய வேண்டாம். இங்கே நீங்கள் தரிசனத்தை பெறுவீர்கள், இங்கே உங்கள் கண்கள் திறக்கப்படும். எனவேதான் நமக்கு உதவி செய்யும்படியாய் திங்கட்கிழமை நாம் தானியேல் உபவாசத்தை தொடங்க போகிறோம். இது பரிசுத்தாவி உங்களுக்காக கொடுக்கிற மாபெரும் வாய்ப்பு. நீங்கள் இங்கே வாக்களித்தது போல மாம்சமான யாவர் மீதும் என் ఆవిயை ஊற்றுவேன், அந்த ஊற்றுதலை நீங்கள் పెట్టుకొల్లుమడియా. ఇదే మనం ఈ రోజు తెలుసుకున్నాం, నేర్చుకున్నాం. దేవునితో మీరు మిమ్మల్ని మారు మనసుతో తిరిగి వస్తున్నారంటే ఈ రోజు మనం తెలుసుకున్న ప్రకారం దేవుడు ప్రతి ఒక్క కార్యంలో మనకి మార్పులు ఇవ్వబోతున్నాడు. అందుకనే మనం ఈ యొక్క ఆదివారం సిద్ధమవబోతున్నాము. ఈ యొక్క శుక్రవారము, బేస్తువారము, ఇదో ఈ యొక్క శనివారం, ఈ ఆదివారం వరకు మనము ఉపవాసంతో దేవుని యొద్దకు వచ్చి మనల్ని సిద్ధపరచుకోవచ్చు. అది మాత్రం కాకుండా దానియేలు ఉపవాసములు మనం ఇంకా అధికంగా నేర్చుకొని దేవునికి దగ్గరగా ఉండి ఆయనతో ఉండేదాని కొరకు మనం ఈ యొక్క అభిషేకాన్ని పొందుకుంటాం. దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. நாளை இரவு இன்னொரு படியோடு உங்களை சந்திப்போம். விசுவாசத்தினுடைய பிரயாணத்திலே దేవుని அனைவரை ఆశీర్వదింపారాக. రేపు ఇంకొక అడుగుతో మనం నేర్చుకోవచ్చు. ఈ విశ్వాస ప్రయాణంలో దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు.